السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய ஜிக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12. நாம் இந்த இஸ்மை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். இந்த இஸ்மை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு பிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12. நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளையும் கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் மிக முக்கியமான ஒரு திருநாமம் யா பாசித். யா பாசித் யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இஸ்மாக இந்த இஸ்ம் இருந்து கொண்டிருக்கின்றது. யா பாசித்து யா அல்லாஹ் என்று நாம் அதிகம் அதிகம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.